ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் மென்டல் அபிலிட்டியில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். முதல் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 12 பொருள்களின் வாங்கிய விலைக்கு 10 பொருள்களின் விற்ற விலைக்கு சமம். 12 பொருள் வாங்கிய விலை 10 பொருள் விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 பொருள் வாங்கிய விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் சிபி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சிபி ஈக்குவல் டு 10 பொருள்கள் விற்ற விலைனா செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்னா விற்கிறது, செல்லிங் ப்ரைஸுக்கு சமமாக இருக்குது. 10 எஸ்பிக்கு சமமாக இருக்குது. சரியா? அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாபத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல லாபத்தை கண்டுபிடிச்சாதான் லாப சதவீதத்தை கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா இது மட்டும்தான். 12 சிபி ஈக்குவல் டு 10 எஸ்பி. இதை வச்சு நம்ம எப்படி லாப சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் விகிதம் எடுத்துக்கலாம். சிபி பை எஸ்பி ஈக்குவல் டு 10/12 அப்படின்னு எடுத்துக்கலாம். 10/12 அப்படியே இருக்கலாம், கேன்சல் பண்ணலாம்ல, அதனால் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 2 5 10, 2 6 12, ஸோ 5/6 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகே, இப்போ ப்ராஃபிட் சதவீதம் கேட்டிருக்காங்க, லாப சதவீதம். லாப சதவீதத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மேலே என்ன போடணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100 இப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். முதல்ல ப்ராஃபிட், இதில் ப்ராஃபிட் சதவீதம் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும், லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். முதல்ல லாபம் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். லாபம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அதுவும் ஈஸியான ஒரு மெத்தட் தான். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது விற்ற விலையிலேருந்து வாங்கின விலையை கழிக்கணும். அந்த மாதிரி கழிச்சா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். எஸ்பி என்ன அப்படின்னா 6, சிபி என்னென்னா 5. அப்போ 6 - 5 என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட்டு 1 அப்படின்னு வரும். 1 போட்டாச்சு. டிவைடட் பை சிபியில் என்ன வருது, சிபி என்ன வந்திருக்கு அப்படின்னா 5 அப்படின்னு வந்திருக்கு. வாங்கின விலை 5. ஸோ 5 இன்ட்டு 100% அப்படின்னு வரும். இங்கே சதவீதம் வரும், 100% அப்படின்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா. 5 1 5, 5 2 10 வரும், இன்னொரு 0 இருக்குது, 0. ஸோ 20% அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்சர். இந்த சம்மை என்னென்னா ஈஸியாக இந்த மெத்தடில் போடலாம். வாங்கின விலையும் விற்ற விலையும் ஈக்குவல் அப்படின்ற மெத்தடில் சம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இதே மாடலில் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 21 பேனாக்களோட அடக்க விலை எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னா 20 பேனாக்களோட விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 21 பேனாவோட அடக்க விலை அப்படின்னா வாங்கின விலை சிபி ஈக்குவல் டு 20 பேனாவோட விற்ற விலை 20 எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன சொன்னோம், விகிதம் பார்க்கணுமா ரெண்டுத்துக்கும். சிபி பை எஸ்பி ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டேன். இங்கே மேலே 20 அப்படியே இருக்கும், கீழே 21 அப்படின்னு போயிடும். சரியா? ஓகே, இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாபம் எவ்வளோ அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணணும். ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கணக்கு பண்ணால் எஸ்பி மைனஸ் சிபி. லாபம் அப்படின்றது என்ன, நம்ம விற்ற விலையிலேருந்து நம்ம வாங்கின விலையை மைனஸ் பண்ணால் அதான் வர விலை தான் லாபம். அதை நம்ம பார்க்குறோம். எஸ்பியும் சிபியும் மைனஸ் பண்ணால் 1 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. சரியா? இப்போ ப்ராஃபிட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் என்னென்னா என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே எப்படி நம்ம லாபம் அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா எப்போதுமே வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்துச்சு, சிபியை விட எஸ்பி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னது ப்ராஃபிட். இதுவே வாங்கின விலை தான் அதிகமாக இருக்குது, விற்ற விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா அது என்னது லாஸ். அது என்னது நஷ்டம். இப்போ இங்கே என்ன வாங்கின விலை அதிகமாக இருக்கா விற்ற விலை அதிகமாக இருக்கானா விற்ற விலை தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ ப்ராஃபிட் என்ன எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவங்க என்ன கேட்குறாங்க, சதவீதம் தானே கேட்டிருக்காங்க, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100
இந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஈக்குவல் டு ப்ராஃபிட் வந்து 1 டிவைடட் பை சிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 இன்ட்டு 100% போட்டால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். 2 1 2 2 5 10 அப்படின்னு வந்துடும். ஸோ 5% அப்படின்றது தான் லாப சதவீதம். 5% ஆப்ஷன் பி அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். இந்த மெத்தடில் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதே மாடலில் நான் ஒரு சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதை போட்டு பார்த்துட்டு ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சம் தான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 16 நோட்டு புத்தகங்களோட அடக்க விலை சிபி ஈக்குவல் டு 12 விற்பனை விலை. 12 நோட்டு புத்தகங்களோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 16 சிபி ஈக்குவல் டு 12 எஸ்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லாப சதவீதம் கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதே மாடல் தான். ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் என்னன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளத்தோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.